மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. உறவுகளே, இன்றைக்கு நான் பேச போகிற இந்த விஷயம் ஒரு அரசியல் விவாதம் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்ற கேள்வியை எழுப்பும் ஒரு விஷயம். ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா? ஒரு பக்கம் ஒரு சிறுமி கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள். மற்றொரு பக்கம் மக்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையிலேயே பாலியல் குற்றச்சாட்டு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த எல்லா சம்பவங்களுக்கும் நடுவில் நம்ம அரசியலின் முன்னுரிமை என்ன தெரியுமா? ரீல்ஸ் எடுக்கிறது, சிஎம் ரீல்ஸ். உறவுகளே, இன்றைக்கு நம்ம 3 முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்றைக்கு நாம் பேச போகிற இந்த வீடியோ ஒரு சாதாரண அரசியல் வீடியோ கிடையாது உறவுகளே. ஒரு சிறுமியின் கொலை, ஒரு காவல்துறையிலேயே எழுந்த பாலியல் குற்றச்சாட்டு, மற்றொரு பக்கம் மக்களின் பிரச்சனைகளுக்கு நடுவில் நடக்கும் பிரச்சார கேவல ரீல்ஸ் அரசியல். இந்த 3 விஷயங்களையும் சேர்த்து பார்த்தா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அதனால்தான் இந்த வீடியோ. அந்த கேள்வி உங்களுக்கும் எழுதான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த வீடியோ முழுமையாக பார்த்து. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் அண்ட் பொலிட்டிக்கல் டெஸ்க். உறவுகளே, இன்று நம்ம 3 முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம் சொல்லியிருந்தோம். அதில் முதலாவது விஷயமாக விளாத்தி குளத்தில் நடந்த கொடூரம். ஒரு +2 படிக்கும் மாணவி, ஒரு பெண் குழந்தை, ஒரு சாதாரண குடும்பத்தின் கனவு. ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பான பாத்ரூம் கூட வந்து பார்த்திங்கன்னா போக முடியாத ஒரு சூழ்நிலை அந்த ஊரில். ஆனால் என்ன கொடுமைனா, அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழிப்பறையே இல்லை. அவங்க பொதுவெளியில் தான் அவங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாத்ரூம் வந்து போகிறாங்க. அது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம், எவ்வளோ ஒரு அசிங்கத்தனமான விஷயம். இதை சொல்கிறதுக்கே எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது. இதுதான் நம்ம கிராமங்களினுடைய நிலைமை. அந்த பெண் ஒதுக்குப்புறமாக போகிற நேரத்தில் அவளை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து உடலை கொடூரமாக வீசி போட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 3 நாள் நடந்துச்சு. ஆனால் இது விஷயம் இல்லை. இதோட கோர்வையாக ஒரு ப்ரெஸ் மீட்டை பற்றி நான் அவங்ககிட்ட பேச போகிறேன். அது லேட்டஸ்ட்டு. இது ஒரு சாதாரண செய்தியாக கேட்டால் இது ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை உடைத்த ஒரு விஷயம். ஆனால் இங்கே இன்னொரு கேள்வி இருக்கிறது. அந்த பெண் மாயமான பிறகு குடும்பத்தார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஒரு இடம் இல்லைங்க, 3 ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அங்கேருந்து போ இங்கேருந்து போ அங்கேருந்து மாற்றி அலைக்கழிச்சு அது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பிணமாக அவங்களோட ரிலேஷனே தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா, போலீஸ் ஒன்றுமே பண்ணல. இதில் ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி, அந்த இன்ஸ்பெக்டர் லேடி வந்து பார்த்திங்கன்னா பிரவீனான்னு சொல்லிட்டு, பிரவீனா ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி. அந்த லேடி பேசுகிறாங்க, உன் பொண்ணு எவன் கூடயாவது ஓடி போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? அந்த மண்ணில் கேட்கும் போது செருப்படுத்து அடிக்கலாம்னு இருந்திருக்கும். ஆனால் அடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அதிகாரம் இருக்குல்ல, அதனால் அமைதியாக தான் போகணும். அதிகாரம் இருந்தால் எல்லாத்தையும் அமைதியாக தான் போகணும்ல, வேறு வழி இல்லை. நிலைமை அப்படி தான் இருக்குது. உறவுகளே, ஒரு குடும்பம் தங்களோட பெண் குழந்தையை தேடி அலையிற நேரத்தில் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கும்போது எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒரு பொறுப்புள்ள அதிகாரியோட பேச்சா இது? அதாவது இந்த கேள்வியை நீங்களே யோசிங்க. கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் முதையே சொன்னது தான். இவ்வளவு கேட்டும் இவ்வளவு பேசியும் அந்த பெண்ணோட உடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சது அவங்க சொந்தக்காரன் தவிர்த்து போலீஸ் இதை கண்டுபிடிக்கலை. அதுக்கப்புறம் மெயின் மேட்ரே இப்போ தான் வருது. இந்த சம்பவத்துக்கு பிறகு திரு எம்பி யார், பெண்களின் பாதுகாவலர் நான் தான், தாலியெல்லாம் வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர புரட்சிகரமாக பேசக்கூடிய மதிப்பிற்குரிய கனிமொழி அவர்கள், அவங்க 2 நாள் கழித்து அங்கே வராங்க. அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அவங்க விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ரெஸ் மீட்டு. அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி அவங்க காரில் ஏறும்போது தொண்டை சரியில்லை மண்டை சரியில்லைன்னு கதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொன்ன விஷயம் தாங்க இந்த ஹோல் கான்செப்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதிர வைத்த ஒரு விஷயம், இந்த பல்வேறு கேள்விகளை எழுப்பிய ஒரு தருணம். அதனால தான் நான் மெயினாக சப்ஜெக்ட் நான் ஃபஸ்ட்டு கூட வந்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ரிப்போர்ட் இன்னும் முழுமையாக வரல. அது வந்த பிறகு தான் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பி சொல்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் நடந்து இன்னும் முழுமையாக ரிப்போர்ட் வரல, அதனால் அது எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இமீடியட்டாக வருதுங்க. கரூர் சம்பவத்தை இங்கே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். உங்கள் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், யாரும் மறக்க முடியாது.
அங்கே 41 பேர் உயிரிழந்தது. அந்த பெண் அந்த 41 பேருக்கும் 4லேருந்து ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு உடலை குடும்பத்தாருக்கு கொடுத்தாங்களா இல்லையா? உறவுகளே, இது மிக முக்கியமான கேள்வி. இது மிக முக்கியமான சாதாரண ஒரு கேள்வி இல்லை. ஆனால் இங்கே ஒரு சிறுமி ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அதுக்கான ரிப்போர்ட், அதுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர 3 நாள் ஆகுமா? யாரை நீங்கள் பைத்தியக்காரராக நினைக்கிறீங்க? 41 பேருக்கு 5 மணி நேரம். ஆனால் ஒரே ஒரு 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 சிறுமிக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு 3 நாட்களா? இங்கே எதை நீங்கள் மறைக்க பார்க்குறீங்க? எந்த உண்மை வெளில வரக்கூடாது நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் மக்கள் மனசில் வராதா? ஆல்ரெடி வந்துருச்சு. அந்த பெண்ணின் குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எங்களுக்கு நம்பிக்கை எப்படி இருந்தாலும் இல்லை, இதில் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அந்த ஒரு வரியில் எவ்வளோ வேதனை தெரியுது தெரியுமா? இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மேலேயும் இந்த அரசாங்கத்து மேலேயும் நம்பிக்கையே இல்லைன்னா இதுக்கு மேலே காரி துப்புன மாதிரி ஒருவனால சொல்லவே முடியாது என்பது தான் அவங்க சொன்ன கருத்தில் இருந்து நமக்கு எல்லாம் புரிய வருது. உறவுகளே, எவ்வளோ கோபம் இருக்கும் அவங்களுக்கு, எவ்வளோ வருத்தம் இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, ஒரு குடும்பம் நீதி எதிர்பார்க்க முடியாத நிலைமைக்கு ஒரு மாநிலம் சேர்ந்துருக்குதுன்னா அதோட அவ்வளோ நம்மளுக்கு வேறு எதுவுமே கிடையாது இந்த சூழ்நிலையில். அதாவது நீங்களே சொல்லுங்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போதே அதை மக்கள் பார்த்தீங்கன்னா நம்புவாங்களா? போலீஸ் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறதா? அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக தான் இருக்கிறதா? ஒரு கம்ப்ளைண்ட் கூட வாங்காத நிலைமை. இது எப்படி நடந்தது? இந்த கேள்வியை நாம் கேட்காமல் இருக்க முடியாது. உறவுகளே, இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கனிமொழியோட ப்ரெஸ் மீட்டை பற்றி நினைக்கிறீங்க? இந்த வழக்கில் உண்மை வெளியில் வருமா அல்லது இதுவும் மறைக்கப்பட்ட ஒரு சம்பவமாகி விடுமா? உங்கள் கருத்தை கமெண்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள் உறவுகளே. இப்போ நான் பேசினது இது ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். ஆனால் இதோட முடிஞ்சிடல. இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பும் மற்றொரு விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணுற நேரத்தில் மதியானமோ காலையில் இந்த விஷயம். காவல்துறையிலேயே நடந்த பாலியல் குற்றச்சாட்டு, அதற்கு துணை போன மற்றொரு பெண் காவலாளி. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது, வேதனையாகவும் இருக்கிறது. ஏன்னா இந்த விஷயத்தை சம்மந்தப்பட்ட துறை என்னன்னு தெரியுமா? நம்மளோட தமிழ்நாடு காவல்துறை. உறவுகளே, மக்கள் பாதுகாக்க வேண்டிய அந்த காவல்துறையிலேயே நடந்த ஒரு சம்பவம். நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிற நேரத்தில் இப்போது லேட்டஸ்ட்டாக அந்த ஒரு விஷயம், ஒரு தகவல். கோவை மாவட்டம் புதூர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் ஒரு மிக கடுமையான குற்றச்சாட்டு அங்கே பணியாற்றிய கமாண்டன்ட் எஸ்பி திரு செந்தில்குமார் அவர் மேல் என்ன குற்றச்சாட்டு தெரியுமா? அவரோட சக அதிகாரியாக பணியாற்றும் ஒரு பெண் போலீஸ் அதிகாரி மீது பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு வந்திருக்குது. உறவுகளே, இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் என்ன பேசினோம்? ஒரு கிராமத்தில் ஒரு சிறுமி மீது நடந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசினோம். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? மக்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையே ஒரு பெண் காவலர் மேல் குற்றச்சாட்டு. இது எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமை. இதில் இன்னொரு அதிர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவத்தில் மாமா வேலை பார்த்தது யார் தெரியுமா? மற்றொரு போலீஸ் அதிகாரி, ஒரு எஸ்ஐ புஷ்பா குமாரின் பேர். அந்த பெண் காவலர் பாதிக்கப்பட்ட பெண் காவலர் அக்டோபர் மாதத்திலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் கடத்தல், பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 10 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரை அரெஸ்டும் செய்திருக்கிறார்கள். சரி, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கேள்வி இங்கே முடிஞ்சிடல. உறவுகளே, ஒரு மிக முக்கியமான கேள்வி. மக்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையிலேயே இப்படி சம்பவங்கள் நடக்கிறது என்றால் நமக்கு என்ன நினைக்க தோன்றும்? இதுதான் ஒரு மாநிலத்தின் பாதுகாப்பு அமைப்பா? இப்போ இன்னொரு விஷயம், இந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவ்வளோதான் சொல்கிறாரு, நேரடி பொழந்துக்கிட்டு இருக்கு, நேரடி கட்டுப்பாடு. மக்கள் கேட்கும் கேள்வி என்ன? நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் துறையில் இப்படி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தால் அதற்கு முழு பொறுப்பு யாருக்கு? அதான் அவரே ஒத்துக்கிட்டாரே. இந்த கேள்வியை கேட்கவே கூடாதுன்னா இந்த கேள்வியை நம்ம நிச்சயமாக கேட்டே தான் ஆகணும். ஆனால் இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் என்றால், இந்த கேள்விக்கான விடை நமக்கு எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி முதல்வரே திரு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக ஒப்புக்கொண்டார். நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த நான் தான் போலீஸுக்கு நேரடி கட்டுப்பாடு நான் பார்த்துக்கிறேன் அந்த துறையை. அப்படின்னா இங்கே நடந்த அத்தனை சம்பவங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்புன்றதை நீங்கள் ஒப்புக்கொண்டுள்ளீர்கள் ஏற்கனவே. இது ஒரு தனி சம்பவம் என்று சொல்லிட முடியாதுல்ல. நம்ம முன்னாடி என்னென்ன பேசினோம்?
பாலியல் வன்கொடுமைகள், லாக்அப் டெத்து, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இது எல்லாவற்றுக்கும் நடுவில் காவல்துறையிலேயே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுனா அப்போ அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து எங்கே தவறு இருக்குது? அட்மினிஸ்ட்ரேஷனே தவறு. இந்த கேள்வியை கேட்க வேண்டிய நேரம் இதுதான். நேரம் மட்டும் கிடையாது, சரியான பாடம் புகட்டும் நேரம் இதுதான். முதல்வரே, நீங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறீர்கள் தமிழ்நாடு காவல்துறை நேரடி கட்டுப்பாடு இருக்கிறது என்று. அப்படின்னா மக்கள் இப்போ என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? இந்த நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை நிலைமை என்ன? அதுதான் மக்களின் கேள்வி. மற்றொரு விஷயம், நீங்களே ஒரு பேட்டியிலும் சொன்னீர்கள், பெண்களுக்கு எங்கள் ஆட்சியை விட பாதுகாப்பு எந்த ஆட்சியாளர்களும் தர முடியாது. ஆனால் ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? பெண்கள் மீதான குற்றங்கள் பல இடங்களில் அதிகரித்து உள்ளது. போக்சோ வழக்கு 50% மேல் வந்து அதிகரித்து உள்ளது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் போய் தான் பேச போகிறீங்க. அதாவது உறவுகளே, இப்போ பாருங்கள், நம்ம 2 விஷயம் பேசியிருக்கோம், இன்னொரு சப்ஜெக்ட் பேச வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம இந்த 2 விஷயம் பேசினதையும் இந்த 3வது விஷயத்தை நம்ம பேச போகிறதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேவலமான ஒரு அரசாங்கத்தை இவர்கள் நடத்தினார்கள். நம்ம எவ்வளோ கேவலமாக அரசாங்கத்துக்கு கீழே நம்ம இருந்திருக்கோன்றது நம்மளுக்கு தெரிய வரும். உறவுகளே, நான் முன்பு சொன்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் நினைச்சு பாருங்கள். ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து என்ன நடக்குது? பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள், லாக்அப் டெத்துகள், சட்டம் ஒழுங்கு பற்றி மக்கள் பயந்து பேசும் நிலைமை. இப்படி இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த ஆட்சியின் முன்னுரிமை என்னன்னு தெரியுமா? நம்ம பல முறை வார்த்தையில சொல்லியிருக்கோம், டிஎம்கேனா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கழகம். அதை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டினுடைய எக்ஸ் முதல்வர் ஒரு மாநிலத்தில் எவ்வளோ பெரிய ஒரு நிர்வாகத்தினோட பொறுப்பு உள்ளவரை அவர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பித்து முடிச்சுமே தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஒரு சோஷியல் மீடியா பிராண்டை உருவாகிட்டு இருக்காரு. இந்த கேள்வி மக்கள் மனசில் வந்து ஸ்ட்ராங்காக பதிவாயிடுச்சுங்க. வெறும் விளம்பரம், வெறும் மாடல், ரீல்ஸ்னு ஒரே விளம்பரத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு 2 சின்ன பசங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த 2 பசங்களை கூப்பிட்டு கொலாபரேஷன் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் கரெக்டா? ஒரு மாநிலத்தின் முதல்வருக்கு இதுதான் வந்து பணியா? சொல்லுங்க. இப்போ நீங்கள் கொலாபரேஷன் பண்ணுறது தான் வந்து உங்களோட வேலையா? நான் கேட்குறேன், என்னதாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? கடந்த 10-15 நாட்களில் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குங்க, கொலைகள் நடந்திருக்கு, லாக்அப் டெத் நடந்திருக்கு. இந்த சம்பவங்களில் முதல்வர் எத்தனை இடத்துக்கு நேரடியாக போய் பார்த்தாருங்க? நான் கேட்குறேன். நீங்கள் கூப்பிட்டு ரீல்ஸ் பண்ணுறீங்களா? அந்த ரீல்ஸ் பண்ணுறதுக்கு 1 நாள் ஆயிருக்குமா? ஆனால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் எத்தனை பேருக்கு நேரடியாக போய் பார்த்தீங்க? இல்லை அட்லீஸ்ட் எத்தனை பேருக்கு ஃபோனில் பேசுனீங்க? எத்தனை குடும்பங்களுக்கு நீங்கள் ஒரு ஆறுதல் தெரிவிச்சிங்க? இதெல்லாம் வந்து மக்கள் யோசிக்க மாட்டாங்க, இல்லை உங்கள் கூட இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு லாக்அப் டெத்துக்கு ஃபோன் பண்ணி சாரிம்மா அப்படின்னு சொன்னீங்க. இந்த 15 நாட்களில் லாக்அப் டெத்து, பாலியல் வன்கொடுமை, கொலை எல்லாமே 15 நாளில் வரிசையாக நடந்துருக்குங்க. முதல்ல மாதத்துக்கு ஒரு 5-6 இருக்கும், டெய்லி ஒரு 2-3 மாதிரி ஆகிப்போச்சு. நேரடியாக போய் பார்க்க உங்களால் முடியல, ஒரு ஃபோனில் தொடர்பு கொண்டு பேச முடியாது. ஆனால் ஒரு சின்ன பசங்க ரீல் பண்ணுற பசங்க அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்கள விட்டுடலாம். ஆனால் உங்கள் ஒரு முதல்வர், ஒரு நாட்டினுடைய எக்ஸ் முதல்வர், இப்போ நீங்கள் பசங்க நேரடி சந்திப்பு, புகைப்படம், வீடியோ ஷூட்டு, பிரச்சாரம், இதுதான் முன்னுரிமையா? இதுதான் மக்களை நீங்கள் இப்படி தான் உங்களை மக்களை ஒப்பிட்டு பார்ப்பாங்க உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன். இதை உறவுல திரும்பவும் உங்களெல்லாம் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இப்போ என்ன பிரச்சனைகள் இருக்கிறது நீங்களே பாருங்கள். நான் வரிசையாக சொல்கிறேன் உறவுகளே. நீட் பிரச்சனை, மின்சார கட்டண உயர்வு, ஆவின் பால், நெய், தயிர் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, டாஸ்மார்க் சரக்கு விலை உயர்வு, பாட்டிலுக்கு 10 ரூபா கமிஷனு, நிலத்தின் கைட்லைன்ஸ் வேல்யூ உயர்வு, வீட்டு வரி உயர்வு, வணிக வரி உயர்வு, தொழில் வரி உயர்வு, மணல் கொள்ளை, மலைகளை உரித்து கொள்ளை, வடிகால் திட்டங்களில் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடக்குது, 40% கமிஷன் குற்றச்சாட்டு, தரமற்ற பாலங்கள், சாலைகள், ஏரிகள், பாலியல் வன்கொடுமைகள், கள்ளச்சாராய மரணங்கள், டாஸ்மாக் சாராய பலி, பத்திரிகைகளை மிரட்டுவது, ஊழல் குற்றச்சாட்டுகள்னு 880 கோடி ஊழல் குற்றச்சாட்டு. அதில் வந்து பார்த்தா தொடர்புடையவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை, எஃப்ஐஆர் கூட போட முடியாத நிர்வாக சீரழிவு, போதைப்பொருள் விற்பனை, கஞ்சா பரவல், லஞ்ச ஒழிப்புத்துறை செயலிழப்பு குற்றச்சாட்டு, அரசு பணிகளில் ஊழல், 1200 கோடி ரூபாய் நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல், இந்த திருட்டு நாய் சேகர் மூலம் கோயில் நாய்களை உருக்கி கொள்ளையடித்தது, ஒவ்வொரு வருடமும் கூவத்தை வைத்து பல்லாயிரம் கோடி கொள்ளையடிப்பது, அரசாங்க கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொட்டினா
அந்த இடத்துல போய் வந்து பார்த்தா கிச்சனு ஹாலு பெட்ரூம்னு உட்காந்து அந்த அந்த திமுக அரசோட நிர்வாகி அதை பயன்படுத்துவது. மருத்துவ உபகரணங்கள் வாங்காத ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு. பொதுப்பணிகளில் முறைகேடு, பேருந்து நிலையங்களில் முறைகேடு, கிட்னி திருட்டு குற்றச்சாட்டு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு குற்றச்சாட்டு, ஒரு டிஜிபியை கூட முறையாக நியமிக்க முடியாத நிர்வாக குழப்பம் இந்த அரசு கிட்ட இருக்கு. அரசு ஊழியர்கள் போராட்டம், அதை மறந்துட்டோம் பாருங்க. அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், இடைக்கால ஆசிரியர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், உறவுகளை இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது ஒரு மாநிலத்தின் முன்னுரிமைகளை இருக்கணும், மக்களின் பாதுகாப்பாக இருக்கணுமா, இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்துட்டு ரீல்ஸ் எடுக்கணுமாங்க? இதுவாங்க இப்போ முக்கியம். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல யார் தெரியுமா? இந்த அரசாங்கம் கதை முடிஞ்சு போச்சு. இந்த கேள்விக்கு பதில் மேலே தேவை கிடையாது. இவங்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய இடத்தில் மக்களாகிய நீங்கள் இருக்கீங்க. உறவுகளே, இந்த வீடியோ அரசியல் வீடியோ மட்டும் கிடையாது. இது ஒரு சிந்திக்க வேண்டிய வீடியோ. ஒரு சிறுமியின் சம்பவம், ஒரு காவல்துறையில் நடக்கக்கூடிய பாலியல் சம்பவம். அதாவது இதையும் தாண்டி எதையும் கண்டு கொள்ளாமல் நேரடியாக நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எடுத்து எவ்வளோ வந்து அலட்சியமாக ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள். இது மூணுத்தையுமே நீ கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த 15 நாட்கள் ஒரு சுடுகாடு போல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இப்போ உங்கள் ரீல்ஸ் பிரச்சாரம் தேவையா? ஒரு கேள்வி மட்டும் வந்து பார்த்தா மீதம் இருக்கிறது உறவுகளே. தமிழ்நாட்டின் முன்னுரிமை என்ன? அதை தீர்மானிப்பது மக்கள் தான். இது என்னோட கருத்து. நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த எலெக்ஷன் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அடுத்த 5 வருஷத்துக்கு இப்படியே உட்காந்து புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்த 5 வருஷத்தில் நான்லாம் பேசுறது இருப்பேனா இல்லை ஜெயிலில் இருப்பேனா கூட எனக்கு தெரியாது. பேச வேண்டியதான் பேசி கொட்டி தீர்த்தாச்சு. ஆனால் விட போகிறது கிடையாது. இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எங்களோட பணி எப்பவும் தொடரும். அதுக்கு பிறகும் ஆட்சி மாற்றம் வந்துடும். யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட அதை நிச்சயமாக நாங்கள் விமர்சிப்போம். இப்போது நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். திமுகவை தான் விமர்சிக்கிறோன்னு கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகும் ஆளும் கட்சி மாறும். நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். அவர்கள் தவறு செய்தாலும் அவர்களையும் நிச்சயமாக நாம் விமர்சிப்போம். மக்களுக்கான கருத்துக்களை எப்போதும் நாம் முன்வைப்போம். எந்த மாற்று கருத்தும் இல்லை உறவுகளே. நன்றி, வணக்கம்.